தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய லைஃப்பை அது காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமான ஒரு பலியாடு யாருன்னா படத்தில் நடித்த சிலம்பரசன். ஒரு நீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை அவரால் கொடுத்துருக்க முடியும். ஆனால் மணிரத்னம் அதை பற்றியெல்லாம் கவலையே பண்ணல. நம்ம என்ன நினைக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ வக்கிரம் இருக்கோ அதையெல்லாம் காட்சிகளை எடுத்து நம்ம வெளியிட்டாக ஜனங்க பார்த்துருவாங்க. சிம்புவோட பாத்திரம் துல்கர் சல்மான் பண்ணுறதா இருந்தது. அந்த கேரக்டர் என்னங்கிறது துல்கர் சல்மானுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ரோல் நம்ம பண்ணணுமா, நமக்கு தேவையாது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்த உடனே சொல்லாம கொள்ளாம அண்மை காலங்களில் இந்த படம் அளவுக்கு சமூக வலைதளங்களில் ரோஸ்ட் செய்யப்பட்ட படம்னா அது வேற எதுவும் இல்லை. கமல்ஹாசனும் சங்கரும் இணைந்து பணியாற்றிய கடைசி படமா இந்தியன் 3 இருக்கு. அந்த படம் வெளியாகாதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய ஷோமேன் சங்கர் அவ்வளோ பெரிய பிம்பம் இன்னைக்கு அதல பாதாளத்துல விழுந்து கிடக்குது. இதுக்கு காரணம் கமல்ஹாசன் தான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இதுவும் கமல்ஹாசனோட சேர்ந்ததால மணிரத்னுக்கு வீழ்ச்சியா அப்படின்னா அதையும் ஏற்க முடியாது. ஏன்னா மணிரத்னம் ஏற்கனவே காலி பிறந்த டப்பாவா தான் இருந்தார். திரைமொழி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தக் லைஃப் இந்த படம் தான் கடந்த 4 நாட்களாக பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கு. நல்ல விஷயத்துக்கான பேசு பொருளானா அது இல்லை. இந்த படம் அண்மை காலங்களில் இந்த படம் அளவுக்கு சமூக வலைதளங்களில் ரோஸ்ட் செய்யப்பட்ட படம்னா அது வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னே கமல் நடித்து வெளியான இந்தியன் 2 விட மோசமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை பற்றிய ரசிகர்கள் கருத்து. அதே போல் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர்களை கூட இப்படி ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இதில் இந்த கமல் கூட இணைந்து பணியாற்றிய 2 இயக்குநர்கள், முக்கியமான இயக்குநர்கள். ஒருத்தர் சங்கர், அவர் இந்தியன் படத்துக்கு பிறகு அந்த இந்தியன் 2 படத்தில் இணைஞ்சார். கிட்டத்தட்ட 35-36 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு மேஜிக் அது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவரும் 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயத்தை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதில் இந்தியன் 2 எதிர்பார்த்ததை விட மிக மிக மோசமான ஒரு வரவேற்பு தான் பெற்றது. அந்த படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட காணாமல் போகிற அளவுக்கு அந்த படம் நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல் அந்த படத்தினுடைய கண்டென்ட் ரொம்ப அவுடேட்டட் அப்படின்னு தான் எல்லாரும் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. படத்தில் கமல்ஹாசனுடைய நடிப்பாக இருக்கட்டும், அல்லது சங்கருடைய அந்த இயக்கம், அவருடைய முத்திரை, அல்லது அதில் நடித்த சித்தார்த்து, இதெல்லாம் மைனஸாக மாறுச்சு. இந்தியன் 2 ஒரு படு ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு தான் போச்சு. இதனுடைய விளைவு என்னென்னா சங்கருக்கு அடுத்தடுத்து அவருடைய படங்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு சூழலில் அவர் கேம் சேஞ்சர்னு இன்னொரு படம் கொடுத்தார். எப்படியாவது அதில் ஒரு கம்பேக் கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த கேம் சேஞ்சரும் கூட எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதே பழைய சங்கர் பாணியிலான ஒரு ஒரு மசாலாவாக அது அமைஞ்சது. அதனால் அந்த படமும் எடுப்படல. சங்கருடைய கேரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லும் அளவுக்கு தான் இப்போ ஒரு நிலை இருக்குது. இப்போ கமல்ஹாசனும் சங்கரும் இணைந்து பணியாற்றிய கடைசி படமாக இந்தியன் 3 இருக்குது. அந்த படம் வெளியாகாதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அந்த படத்தை முடிக்கணும்னா இன்னும் ஒரு 50 கோடிகளாவது செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் சங்கர். இன்னும் 30% நம்ம ஷூட் பண்ண வேண்டியிருக்கு, 50-70 கோடி தேவைப்படும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஒரு நயா பைசா கூட நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், எடுத்து வச்ச வரைக்கும் அப்படியே சுருட்டி நீங்கள் தயவு செஞ்சு அதை நெட்ஃப்ளிக்ஸ்க்காக கொடுத்துருங்க, இல்லை தியேட்டர்லையாவது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதனால் அந்த படம் எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. சங்கருக்கு அடுத்து படம் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அவர் ஏற்கனவே வேள்பாரி அப்படிங்கிற நாவல், சு வெங்கடேசன் எம்பி அவர் எழுதின வேள்பாரிங்கிற நாவல், அதை 3 பாகங்களாக எடுப்பதற்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுட்டார் சங்கர். இப்போ இல்லை, அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பே அதை செஞ்சுட்டார். கொரோனா முடிஞ்சு அந்த காலகட்டத்திலேயே அவர் வேள்பாரி நாவலை 3 பாகங்களாக திரைக்கதையை தயார் பண்ணி வச்சுட்டார். அதை படமாக்கணும்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கார். 1000 கோடி பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய ஒரு படம் அது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்தியன் 2, அதே போல் கேம் சேஞ்சர், அடுத்து இந்தியன் 3, இந்த படங்களை எல்லாம், இந்த படங்களுடைய நிலையெல்லாம் பார்த்த யாராவது 1000 கோடி இவரை நம்பி போடுறதுக்கு முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது.
1000 கோடி செலவில் வந்து இந்தியாவில் படம் எடுக்க முடியாதா அப்படின்னா, எடுக்க தயாரிப்பாளர் இருக்காங்க. அந்த கெப்பாசிட்டி உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் சங்கர் வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி அந்த கதையை கொடுப்பாரா, அந்த படத்தை வந்து தருவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாதிரி அந்த சமூக ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அதை, இந்த மத்தியமர் மனநிலையில் இருக்காங்களே, அவங்களுக்காகவே படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் சங்கரை வந்து பார்க்குறாங்க. அதாவது கொஞ்சம் எலைட்டு குரூப்பு, இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான் ஏதோ பேஷனாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில கும்பலுக்காகவே அவர் படம் எடுக்கிறவர் அப்படின்ற விமர்சனம் அவர் மேலே இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வேள்பாரி மாதிரி ஒரு நாவலை மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிற மாதிரி வந்து அவரால் தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்துருச்சு. அதனால சங்கரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆஃப்டர் கமல்ஹாசன் கூட அவர் இணைந்த பிறகு கிடுகிடுன்னு அவருக்கு தோல்வி தான் வரிசையாக வந்தது. இப்போ வந்து அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறி நிற்குது. ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய ஷோமேன் அப்படின்று போற்றப்பட்டவர் சங்கர். அவ்வளோ பெரிய பிம்பம் இன்னைக்கு வந்து அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்குது. இதுக்கு காரணம் கமல்ஹாசன் தான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. பட் நான் அதை வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா கமல்ஹாசனால வந்து அவர் விழுந்துடல. இவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்னு ஒன்று இருக்கு. அதே போல இவருடைய பாணி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கூட வந்து அப்டேட் பண்ணாம ஒரு அவுடேட்டட் டைரக்டரா இருந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர் அந்த தோல்வியை சந்திக்கிறார். இந்த தோல்விக்கும் இவருடைய வீழ்ச்சிக்கும் கமல்ஹாசன் காரணம் அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாது. அதே போலத்தான் மணிரத்னமும் நாயகன் படத்துக்கு பிறகு 38 வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணாரு தக் லைஃப். அவரு அந்த நாயகன் பண்ணும்போது இருந்த அவருடைய மனநிலை, அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கு, அவருக்கு இருந்த ரசிகர்கள், இதெல்லாம் வேற. அதன் பிறகு வந்து அவருக்கு பல படங்கள் வந்து தோல்வி படங்களாக தான் அமைஞ்சது. குறிப்பா ராவணன் படத்துக்கு பிறகு மணிரத்னம் எழுந்துக்கவே இல்லை. ராவணன்ல விழுந்த அடி அவருக்கு காற்று இடைவெளி, அப்புறம் அந்த செக்கச்சிவந்த வானம், இதுவரைக்கும் அவருக்கு தொடர்ந்தது. ஒரே ஒரு படம், அந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1 மட்டும் வந்து அவரை அந்த ஃபேஸ் சேவிங்வாங்கல்ல, அது போல வந்து அவரை வந்து லேசா வந்து அது காப்பாற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த தக் லைஃப் திரும்ப அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நிரூபிச்சிருக்கு. இதுவும் வந்து கமல்ஹாசனோட சேர்ந்ததால மணிரத்னுக்கு வீழ்ச்சியா அப்படின்னா அதையும் வந்து ஏற்க முடியாது. ஏன்னா மணிரத்னம் ஏற்கனவே காலி பிறங்காய டப்பாவா தான் இருந்தார். இப்ப புதுசா வந்து அவருக்கு வீழ்ச்சின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து நினைச்சிருந்தா இந்த கதை சரிப்பட்டு வருமா, இந்த கதையில வர்ற காட்சிகள் சரியானதா, இந்த சமூகத்துக்கு வந்து அது சரியா வருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ஒரு நீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவரால் கொடுத்துருக்க முடியும். ஆனா மணிரத்னம் அதை பத்தியெல்லாம் கவலையே படல. நாம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு வக்கிரம் இருக்கோ, அதையெல்லாம் காட்சிகளை எடுத்து நம்ம வெளியிட்டாக ஜனங்க வந்து பார்த்துருவாங்க. நம்ம மிகப்பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து அறிவுபூர்வமா இருக்கும், ஏத்துப்பாங்க அப்படின்ற நினைப்பு தான் மணிரத்னத்துக்கு. அந்த நினைப்பின் விளைவு தான் வந்து இன்னைக்கு தக் லைஃப் இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இந்த தக் லைஃப் படத்துக்காக வந்து எவ்வளவு பெரிய ஆதரவு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எழுந்தது, எவ்வளவு பெரிய அந்த மீடியா அவ்வளவு மொத்தமும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னுது. ஆனா அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க நாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பல பேருடைய லைஃப்பை வந்து அது காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல முக்கியமான ஒரு பலியாடு யாருன்னா படத்தில் நடித்த சிலம்பரசன். நல்ல ஒரு நடிகர், பல திறமைகள் மிகுந்த ஒரு கலைஞர். அப்படிப்பட்ட அந்த நடிகரை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வீணடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரையே வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவருடைய விளைவு வந்து சிம்புவாலேயே வெளியே தலை காட்ட முடியல. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தோல்வியா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இனி எப்படி இவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்க? சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து 3 படங்கள் இருக்கு. இந்த 3மே வந்து நல்ல எழுத்தாளர்கள், நல்ல இயக்குனர்கள், அவங்களுடைய படமா வர்றதுனால வந்து மிகுந்த நம்பிக்கையோட சொல்லலாம். ஒரு அஸ்வத் மாரிமுத்து, இல்ல நம்ம தேசிங் பெரியசாமி, அப்புறம் இன்னொரு டைரக்டர், இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய அடுத்த படைப்பை வந்து மிகச்சிறந்த படைப்பா தரணும் அப்படிங்கிற அந்த மெனக்கடலோட உள்ள இயக்குனர்கள். அதனால சிம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து அவர் கம்பேக் கொடுத்துருவார். கமல்ஹாசன் வந்து அடுத்து அவரும் 3 படங்கள் கையில் வச்சிருக்காரு. அதுல இப்போ 237வது படமா உருவாகிற அந்த அன்பறிவு இயக்கத்தில் உருவாகிற படம் அடுத்து அறிவிக்க போறாங்க. அதனால அவரும் வந்து படம் தர வாய்ப்பு இருக்கு. ஆனா மணிரத்னம், சங்கர், இவங்கெல்லாம் சங்கருக்கு பெரிய சவால் அது, சங்கருக்கு படம் கிடைக்கிறது.
மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சளைக்காம வந்து இன்னும் 2 படம் எடுக்க தயாராக இருக்காரு. புதுமுகங்கள், சின்ன பட்ஜெட்டு இப்படி வச்சுக்கிட்டு வந்து அவருடைய மெட்ராஸ் டாக்கீஸ் மூலமாகவே கூட வந்து மேலும் சில குப்பைகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர்கள் மீதான நம்பிக்கை முழுசா போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தக் லைஃப்ல வந்து ஆக்சுவலா சிம்புவோட பாத்திரம் வந்து துல்கர் சல்மான் பண்றதா இருந்தது முதல்ல ஆரம்ப நிலையில. கமல்ஹாசன், துல்கர் சல்மான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் என்னங்கிறது வந்து துல்கர் சல்மானுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் துல்கர் சல்மான் வந்து மிகச்சிறந்த படங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சீதாராமம் மாதிரி படங்கள்லாம் வந்தது. அதே போல லக்கி பாஸ்கர் மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒப்பந்தமாயிருந்தாரு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ரோல் நம்ம பண்ணணுமா, நமக்கு தேவையாது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்த உடனே சொல்லாம கொள்ளாம அவர் அமைதியாயிட்டார். இவங்க யார், இந்த இந்த யூனிட்ல இருந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோனை கூட எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த மனநிலை வந்துருச்சு. காரணம் அந்த கேரக்டர் அப்படி. சரி, துல்கர் வேண்டாம், இங்கே இருக்கிற ஜெயம் ரவியை பிடிச்சி போடுவோம். ஏன்னா ஜெயம் ரவி ஏற்கனவே பொன்னியின் செல்வன் நடிச்சிருக்காருல்ல, அதனால மணி சார் ஆச்சே, அவர் சொன்ன உடனே நடிப்பாருன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி கதை அவருடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த படத்துல ராஜராஜ சோழனா அருள்மொழிவர்மனா நடிச்சவர். இதுல வந்து அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படுறவனா நடிக்கணும்னா வருவார் அவரு. இந்த கதை, இந்த கேரக்டரு, திரிஷாவுக்கு அவருக்குமான அந்த இது எல்லாத்தையும் கேட்டாரு. கேட்டுதான் அவரும் வந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு. நான் படத்துல எப்போ நடிக்க மாட்டேன்னு டைரக்டர் கிட்ட சொல்ல, அவரு மீடியாவில் சொல்லிட்டாரு நேரடியா, அந்த படத்துல நான் நடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்படி 2 பேரும் தப்பிச்சு போன பிறகு பலிகாடா மாட்டினவர் தான் சிம்பு. அவரை நிஜமாவே இப்போ வந்து பலி போட்டாங்க அதுல.